வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முறுமுறுப்பான பஜ்ஜி. இந்த பஜ்ஜி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒரு 7 ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தோசை சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ப்ரெட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி மீதி இருக்க ப்ரெட்டையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ப்ரெட்டை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையானது 1 கப்பு கடல மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனு பச்சி பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பசந்து எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டை எடுத்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். ப்ரெட்டை நல்லா மாவில் போட்டு பிசைஞ்சு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருவோம். இது வாழைக்காய் பச்சையை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சி மிளகா பச்சி, வாழைக்காய் பச்சியை விட இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.